டேய் எங்கடா போற? அண்ணா வேலை விஷயம் மட்டும் இன்டர்வியூ போறேண்ணா. டேய் என்னடா சும்மா இன்டர்வியூன்னு போயிட்டார? ஒரு நாள் ஒரு வேலையும் கிடைச்சாது இல்லை, நீ சும்மா தான் ஊரு சுத்திட்டாரியா? டெய்லி இன்டர்வியூ நீ ஊரு சுத்த போல தோணுது. ஒரு நாளும் உனக்கு வேலையும் கிடைச்சாது, சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கே. ஒவ்வொரு இளைஞர்களும் வேலை தேடி இன்டர்வியூ போகும்போது அங்க செலக்ட் ஆச்சுன்னு அவங்க சொல்லும் போது போன் கால் வேண்டி வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்படி போன் கால் வராம அவங்க எத்தனை நாள் காத்திருந்து சரி இங்கதான் வேலை கிடைக்கல, அடுத்த கம்பெனி போலான்னு முயற்சி பண்ணி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சமுதாயத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவன் வேலைக்கு போகாம சும்மா கிடக்குறான், சும்மா வெட்டியா கிடக்குறான், எங்கெல்லாம சுத்திட்டு வரான். நான் அப்படி கிடையாது. ஒவ்வொரு இளைஞர்களும் சாதிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் வேலை தேடி போறான். கண்டிப்பா அவன் வேலை தேடி போறது அவனை பார்த்து நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, உன்னால முடியும்டா ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கூட்டங்களும் சரி போற இடங்களையும் அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, அவன் சும்மா கிடைக்க சும்மா வெட்டியா ஊரு ஊரை சுத்திட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு இளைஞர்களும் மனசுல ஒவ்வொரு வரையும் சாதிக்கணும் சொல்லி வரைதான் இருக்கு. நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சமுதாயத்துல நல்ல நிலைமையில இருக்கணும், அப்படிதான் ஒவ்வொரு இளைஞர்களும் யோசிப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா மட்டம் தட்டுறதே நிறைய குறிக்கோளா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு சாதிக்கணும் சொல்லி ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைக்கலையா, என்னைக்காவது ஒரு நல்ல ஒரு கம்பெனில கிடைக்கும், அது கூடிய சீக்கிரத்துல கிடைக்கணும் தன்னம்பிக்கையோட போராடுற இளைஞர்கள் தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க.